கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அதன் பின்னணியில் ராகுல் காந்தி இருப்பதாக வெளியாக இருக்கும் தகவல் திமுக கூட்டணியில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களே இதுபோன்ற விமர்சனத்தை முன்வைக்காத நிலையில் உடனிருக்கும் கூட்டணி கட்சிகளே திமுக தலைமை மீது கிளப்பியிருக்கும் சந்தேகம் பரபரப்பை கூட்டியுள்ளது. கரூர் விவகாரத்தில் விஜய் மீது திமுக மென்மையான போக்கை கடைபிடிக்கிறதோ என எழுந்திருக்கும் சந்தேகம்தான் அரசியல் களத்தை சூடேற்றியிருக்கும் விவாதமாகவே மாறியிருக்கிறது. கரூரில் தவேக பிரச்சாரத்திற்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் 41 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியது. ஒன்றுமறியாத அப்பாவிகளின் உயிர்கள் பறிபோனதற்கு யார் காரணம் என்ற விவாதம் சமூகத்தில் அனல் பறக்கும் நிலையில் கூட்டத்தை நடத்திய தவேகவோ அதன் தலைவர் விஜயோ இதுவரை துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியை அரசியல் தலைவர்கள் முன்வைக்கின்றனர். இத்தனைக்கும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த தவேக மாவட்ட செயலாளர் மதியழகனை உடனடியாக கைது செய்த காவல்துறை முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரையும் கைது செய்வதில் மெத்தன போக்கோடு செயல்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இவ்வளவு ஏன் கைது நடவடிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றமே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த சூழலில்தான் கரூர் துயர சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய விஜய் மீது வழக்கு பதிவு கூட செய்யப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பும் அரசியல் கட்சிகள் ஆளும் திமுக அரசையும் சாடி விமர்சனத்தை முன்வைத்து நெருக்கடி தந்து வருகின்றன. திமுக கூட்டணியில் நீடிக்கும் பிரதான கட்சியான விசிகவின் தலைவரான திருமாவளவன் விஜய் மீது நடவடிக்கை எடுக்காததை பார்க்கும்போது திமுக தவேக இடையே மறைமுக டீலிங் உள்ளதா என சந்தேகத்தை கிளப்பி அரசியல் கள விவாதத்தை சூடேற்றி இருக்கிறார். அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் புசி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும் மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? இதே கருத்தை வழிமொழிந்திருக்கும் மற்றொரு கூட்டணி கட்சி தலைவரான வேல்முருகன் சாதாரண ஒரு விபத்து நிகழ்ந்தால் கூட உரிமையாளர்களை கைது செய்யும் போலீசார் விஜய் மீது மட்டும் கரிசனத்தோடு செயல்படுவது ஏன் என வினவியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் புசி ஆனந்த் மேல் போடுகின்ற எஃப்ஐஆர், நீங்கள் வீக வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர், நிர்மல்குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆகிய இந்த கூட்டத்துக்கு தலைவர், இந்த கட்சிக்கு தலைவர், அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள். அதனால்தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பச்சை குழந்தைகள் 1.5 வயது குழந்தை இறந்திருக்கிறது, முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள், கர்ப்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இருந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை? திருமாவளவனின் கருத்தை வரவேற்றிருக்கும் சீமான் திமுக கூட்டணியில் இருப்பதால் திருமா பேசியது உண்மையாகத்தான் இருக்கும் என்றார். அது மட்டுமின்றி முதலமைச்சருக்கே நேரடியாக சவால் விட்ட பின்னரும் திமுக அரசு அமைதி காப்பது ஏன் எனவும் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்க அண்ணன் சொன்னா அதுல இந்த கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன். அப்ப அவர் சொன்னதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் சொன்ன உண்மை இருக்கும்ல. தமிழ்நாடு அரசு விஜய் விவகாரத்தில் மென்மையான போக்கை கையாளுவது ஏன்? யாருடைய அறிவுறுத்தல்களால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன? விஜய் மீது நடவடிக்கை மேற்கொண்டால் அரசியல் ரீதியாக பின்னடைவு ஏற்படும் என திமுக எண்ணுகிறதா? விஜயை கைது செய்து அவருக்கான இமேஜை நாம் ஏன் அதிகரிக்க வேண்டும் என திமுக தயங்குகிறதா போன்ற பல கேள்விகள் விடை தெரியாமல் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன.
இது ஒருபுறம் இருக்க விஜயுடன் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டதையும் திமுக அரசு விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதையும் தொடர்புபடுத்தி மற்றொரு விவாதமும் கிளம்பியிருக்கிறது. விஜயிடம் பேசிய ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக தொடர்பு கொண்டு விஜய்க்காக பரிந்து பேசி கைது நடவடிக்கையை தள்ளி போட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தவேகாவை காப்பாற்ற காங்கிரஸ் மேலிடம் திமுகவுடன் பேசி விஜயை அடைகாத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே தவேகாவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளுள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது. இந்த நிலையில் ராகுல் விஜய் தொலைபேசி உரையாடல் பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டுத்தான் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். அதோடு விஜய்க்காக ராகுல் முதலமைச்சரிடம் எதையும் பேசவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட டிராஜடியில பிஜேபி ஆளும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிஜேபி தலைவர்களுக்கிட்டேயே எங்க தலைவர் பேசுவார். டிராஜடி டைம்ல இதெல்லாம் கட்சி அரசியல் பாக்குறது இல்ல, அந்த துயரத்தையும் துன்பத்தையும் தான் பாக்குறது. இதுல அரசியலே கிடையாது. நான் பல முறை விளக்கி இருக்கேன். இந்த பேச்சுவார்த்தை பேசினது துயர சம்பவம் நடந்திருக்கு, பேசியிருக்காரு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையே நீண்ட கால நட்பு இருப்பது ஊரறிந்த உண்மை என்றாலும் இது போன்ற நெருக்கடியான சூழலில் விஜய்க்கு ராகுல் உதவிக்கரம் நீட்டியிருப்பாரா என்பதே $1 பில்லியன் கேள்வியாக நம் முன் நிற்கிறது. விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அரசியல் காரணங்களா அல்லது தேர்தல் கணக்குகளா என்பது போக போகத்தான் தெரிய வரும்.